Hey all, welcome to Joari Creation. இந்த வீடியோ ஒரு கண்டினியூவேஷன் வீடியோ தான். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் எம்ப்ராய்டரி ஹூப் வந்து எப்படி மேக் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா மேலே கார்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஒரு ஃபினிஷிங் மெத்தட் எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் செஞ்சு வச்சுருக்க எம்ப்ராய்டரி ஹூப்க்கு எப்படி வந்து ஃபினிஷிங் கொடுக்கணும், அதோட பேக் சைடு ஒர்க்கை வந்துட்டு எப்படி வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கார்பன் ஷீட் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் கிளாத் கார்பன் ஷீட் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த கார்பன் ஷீட்க்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க எம்ப்ராய்டரி ஹூப்பை வச்சுட்டு கிளாத் ஃபுல்லாக உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை சுற்றி ஒரு சர்க்கிள் ரஃபாக நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமோட மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான். ஸோ பென்சிலில் ஒரு ரஃபாக ஒரு ட்ராயிங் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த எம்ப்ராய்டரி ஹூப்பில் 4 கார்னர்ஸில் மட்டும் கிளாத் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை கட் பண்ணி எடுக்கணும். 4 கார்னர்ஸில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணிக்கோங்க, மற்றபடி கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கார்னரில் மட்டும் நான் அதிகமாக கட் பண்ணிக்கிறேன். கிளாத் வந்துட்டு இவ்வளோவாச்சும் நமக்கு இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு நான் ஒரு நீடில் வந்து எடுத்துக்கிறேன். பெரிய நீடில் தான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம நார்மலாக துணி தைக்கிற நூல் தான் வந்து த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஹூப்பை வந்து திருப்பிட்டு அந்த நீடில் வந்துட்டு அந்த கிளாத்துக்குள்ளே கொடுங்க. நம்ம நாட் போட்டிருப்போம். ஸோ அந்த எட்ஜ் வந்து கரெக்டாக அங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் த்ரெட் வந்து லென்த்தாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். மறுபடியும் அந்த ஊசியை வந்துட்டு கிளாத் வழியாக வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் தெரிய போகிற மாதிரி ஜிக்ஸாக்காக வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி இந்த கிளாத்தில் ஊசியை கிளாத்துக்குள்ளேருந்து வெளியே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கே தான் எண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ரேமை சுற்றியுமே நீங்கள் இந்த ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணி போட்டுகிட்டே வரணும். இப்போ நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேனோ அங்கே எண்ட் பண்ணிட்டேன். இப்போ அதை நான் பிடிச்சி கொஞ்சம் இழுக்கிறேன். கிளாத் வந்து ஃப்ரேம்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக வரும். ஸோ ஃப்ரேம்குள்ளே கிளாத் வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா ஃபுல்லாக கிளாத் வந்து உள்ளே வந்துடும். இப்போ நீங்கள் எங்கே த்ரெட் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீடில் வந்து கொடுக்கணும். ஸோ கிளாத் வழியாக நீங்கள் வந்து அந்த ஊசியை வந்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடுக்கணும். இது எதுக்கு பண்ணுறோன்னா டைட் பண்ணுறதுக்காக தான். நம்ம இவ்வளோ தூரம் ஸ்டிச் பண்ணதெல்லாம் டைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அந்த சைட்லேருந்து மறுபடியும் இன்னொரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மறுபடியும் அந்த ஊசியை கொடுத்து எடுத்துகிட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. லூஸ் விட்டாமல் டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக ஒரு கிளாத்தில் எப்படி வந்து என் நாட் போடுவோமோ அதே மாதிரி தான் ஊசியில் இந்த த்ரெட்டை ஃபுல்லாக சுற்றிட்டு நான் என் நாட் போட்டுக்கிறேன். என் நாட் போட்டுட்டு அந்த த்ரெட்டை வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வந்து கிளாத் வந்து இப்படி பண்ணதுக்கப்புறமா எம்ப்ராய்டரி ஹூப் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். கிளாத் எதுவுமே நமக்கு வெளியே தெரியாது. ஸோ இப்போ நம்ம பேக் சைடு எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம வந்து கார்பன் ஷீட் வந்து கட் பண்ணி வச்சோம். ஸோ அந்த கார்பன் ஷீட்டை நான் இப்போ எடுத்துக்கிறேன். இந்த கார்பன் ஷீட்டை வந்து நான் ஒட்டுறதுக்கு நான் க்ளூகன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கார்பன் ஒட்டுறதுக்கு நான் க்ளூகன் எடுத்துக்கிறேன். க்ளூகன் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து ரொம்பவே ஹீட் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கு மேலே கார்பன் ஷீட்டை நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களும் இதே மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வச்சிங்கன்னா வந்துட்டு ட்ரை ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு கார்பன் ஷீட்டை அதுக்கு மேலே ஒட்டிகிட்டே வாங்க. ஒட்டிகிட்டே வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது ஹூப் வந்துட்டு இப்படி தான் தெரியும். கார்பன் ஷீட் மட்டும் தான் தெரியும். உங்களோட ஒர்க் ஏதோ அதில் தெரியாது. இப்போ வந்துட்டு எக்ஸஸாக இருக்க இந்த கார்பன் ஷீட்டை ஃப்ரேம்லேருந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு நமக்கு நீட்டாக இருக்கும். பின்னாடி வந்து கார்பன் ஷீட் ஒட்டின மாதிரி இருக்காது. ஸோ எட்ஜஸ் வரைக்கும் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி அந்த ஃப்ரேமோட எட்ஜஸ் வரைக்கும் சிசரை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீட் லுக்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ கார்பன் ஷீட் கட் பண்ணதுக்கப்புறமா அந்த எட்ஜஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது பின்னாடி கார்பன் ஷீட் ஒட்டின மாதிரி தெரியாது. நீட்டாகவும் இருக்கும் ஒர்க் பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் ஹூப்போட அவுட்லுக். இந்த எம்ப்ராய்டரி ஹூப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஹூப், ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு ஜோஆரி கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸ், எம்ப்ராய்டரி ஹூப் எதுவும் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.